மிகவும் கொஞ்சம் குண்டா இருக்கிற அந்த மனிதர் மருத்துவரிடம் சென்று, டாக்டர் நான் உடம்பு குறைக்கணும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பல்வேறு மருத்துவர்களை சந்தித்து விட்டேன், ஆனால் யாரும் என்னை குணப்படுத்த முடியவில்லை. என்னுடைய உடல் எடையானது ஏறிக்கொண்டு செல்கிறது என்று கேட்டபொழுது அந்த டாக்டர் உடனே சொல்லாராம், தினமும் சப்பாத்தி சாப்பிடு. உடனே அந்த மனிதர் கேட்கிறார், அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா இல்லை சாப்பாடு இல்லாம சாப்பிடணுமா? இல்லை இல்லை, அந்த 2 சப்பாத்தி முன்னாடி சாப்பிடணும்னு சொல்லி அனுப்புகிறார். 1 மாதம் கழித்து மீண்டும் அவர் திரும்பி வருகிறார். அதை விட இன்னும் எடை கூடியிருக்கிறது. என்னப்பா 2 சப்பாத்தி சாப்பிட சொன்னேன், எப்படி எடை கூடிச்சுன்னு கேட்கும்போது, டாக்டர் எனக்கு பசி எடுத்தெல்லாம் 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டே இருந்தேன் என்று சொன்னாராம். உடனே அந்த மருத்துவர், இந்த முறை உனக்கு வேற ஒரு டீம் கூட, இன்னிலிருந்து தினமும் நீ 10 கிலோமீட்டர் நடக்கணும் ஒரு நாளைக்கு. அவ்வாறு 10 கிலோமீட்டர் 30 நாளைக்கு நடக்கணும். 30வது நாள் நீ மெலிசாயிடுவே என்று சொல்லி அனுப்புகின்றார். இவரும் சொன்னது போலவே தினமும் 10 கிலோமீட்டர் நடக்கிறார். 30வது நாள் மருத்துவருக்கு அவர் போன் அடிக்கிறார். டாக்டர் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், டாக்டர் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். முதல்ல குட் நியூஸ், குட் நியூஸ் நான் மெலிசாயிட்டேன் டாக்டர். பேட் நியூஸ் என்ன? நான் 300 தொலைவில் இருக்கிறேன் டாக்டர், வீட்டில இருந்து திருப்பி வர்றதுக்கு காசு இல்லை, போன் பே பண்றீங்களா என்று கேட்கிறார். இயேசுவில் அன்பானவர்களே, நம்ம எல்லோருக்கும் பிடித்தது உணவு. உணவு இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவே உணவாக மாறுகின்றார். ரா உணவு திருப்பலி, ஆண்டவர் இயேசுடைய ரா உணவு திருப்பலியை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உணவு தரவில்லை, ஆண்டவர் இயேசு தன்னையே உணவாக தருகின்றார். ஆண்டவர் இயேசு தம்மிடம் இருப்பதை தரவில்லை, ஆண்டவர் இயேசு தம்மையே கொடுக்கின்றார். அதுவும் உணவாக கொடுக்கின்றார், நற்கருணையாக கொடுக்கின்றார். தொடக்கத்திலே தந்தையானவர் கூறியது போல இன்றைய தினம் நாம் முப்பெரும் விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நாள், ஆண்டவர் இயேசு பணி குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், ஆண்டவர் இயேசு அன்பு கட்டளையை கொடுத்த நாள். நற்கருணை, குருத்துவம், அன்பு கட்டளை என்கின்ற இந்த 3 முக்கியமான பண்புகளை நாம் இன்றைய தினம் தியானிக்க இருக்கிறோம். எனவே நற்கருணை ஏற்படுத்திய, பணி குருத்துவத்தை ஏற்படுத்திய குருத்துவத்தின் நாள். எனவே நம் அனைவரும் கடவுள் எழுப்பி இருக்கிற அருள்பணியான எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். முதலாவது நற்கருணை. இந்த நற்கருணையை நாம் உடன்படிக்கை என்று அழைக்கலாம். இரண்டாவது குருத்துவம், குருத்துவத்தை நாம் உடனிருப்பு என்று அழைக்கலாம். மூன்றாவது அன்பு கட்டளை, அதை நாம் உறவு பகிர்வு என்று அழைக்கலாம். எனவே இந்த 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவது உடன்படிக்கை, இரண்டாவது உடன் இருப்பு, மூன்றாவது உறவு பகிர்வு. முதலாவது கருத்து உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசு தன்னை இருக்கின்றார், நற்கருணையாக தன்னையே நமக்கு முழுமையாக அவர் கொடுத்து விடுகின்றார். உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், அங்கே 3 உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. முதலாவது சீனாய் மலையிலே மோசேயின் வழியாக இஸ்ராயேல் மக்களோடு யாவே இறைவன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி முதல் உடன்படிக்கை அவர் ஏற்படுத்திக் கொள்கின்றார். இந்த முதல் உடன்படிக்கையின் மையமாக இருப்பது கீழ்ப்படிதல். நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கின்ற முதல் உடன்படிக்கை. இரண்டாவது உடன்படிக்கை தாவீது அரசரின் வழியாக, தாவீது அரசரிடம் நாத்தான் என்கிற இறைவாக்கின் வழியாக இரண்டாவது உடன்படிக்கையானது ஏற்படுத்தப்படுகின்றது. அங்கே வாக்குறுதியை அடிப்படையாக கொண்ட ஒரு உடன்படிக்கை. தாவீதின் வழிமரபிலே ஒரு மெசியா தோன்றுவார் என்ற வாக்குறுதியானது அளிக்கப்பட்டு உடன்படிக்கையானது ஏற்படுத்தப்படுகின்றது. மூன்றாவது உடன்படிக்கை இறைவாக்கினர் எரேமியாவின் வழியாக புதிய உடன்படிக்கையானது நிகழவிருக்கிறது. மெசியாவின் வருகையின் மூலமாக புதிய உடன்படிக்கை பற்றிய அறிவிப்பானது வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த 3 உடன்படிக்கைகளும் ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுகின்றன. ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிதலில் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். தந்தை கடவுளுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிப்பவராக இருந்து இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்றார். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிவராக இருக்கின்றார். இரண்டாவது, அவர் மெசியாவாக
எருசலேம் நகருக்குள்ளே ஒரு அமைதியின் அரசராக வலம் வருவதன் மூலமாக, தன்னை ஒரு அமைதியின் அரசராக வெளிப்படுத்துவதன் மூலமாக இரண்டாவது உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்றார். மூன்றாவதாக அவர் தன்னையே முழுமையாக கொடுத்து அந்த புதிய உடன்படிக்கையான ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகின்றார். இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய உடல் என்று சொல்லி தன்னையே முழுமையாக நமக்கு அளித்து இந்த மூன்றாவது அந்த உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கையின் மூலமாக நிறைவு செய்கின்றார். எனவே இறைமகன் இயேசுவை உடன்படிக்கையின் முழுமையாக நாம் பார்க்கின்றோம். இந்த உடன்படிக்கையின் முழுமைதான் நற்கருணை. நற்கருணை என்றால் அது பசி, நற்கருணை என்றால் அது பாசம், நற்கருணை என்றால் அது பரிவு. நற்கருணை என்ற பசியை குறிக்கின்றது. நாம் பல்வேறு பசியை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். பணப்பசி, குணப்பசி, மனப்பசி, தினப்பசி, உணர்வு பசி, உணவு பசி என்று பல்வேறு பசியை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த பசியை ஆற்றுகின்ற ஆண்டவராக நம்முடைய நற்கருணை ஆண்டவர் தன்னையே உணவாக கொடுக்கின்றார். எனவே நம் இந்த நற்கருணை என்பது உணவு பசியை போக்குகின்றது, உறவு பசியை போக்குகின்றது, உணர்வு பசியை போக்குகின்றது. நம் ஆண்டவர் நம்முடைய பசியை ஆற்றுகின்றார், உணவு பசியை ஆற்றுகின்றார், நம்முடைய உறவு பசியை ஆற்றுகின்றார், நம்முடைய உணர்வு பசியை ஆற்றுகின்றார். நம்முடைய பசியை அறிந்த ஆண்டவராக, நம்முடைய உறவுகளை அறிந்த ஆண்டவராக, நம்முடைய உணர்வுகளை புரிந்த ஆண்டவராக, நற்கருணையின் ஆண்டவராக, நற்செய்தியின் ஆண்டவராக, நன்னெறியின் ஆண்டவராக, நற்பண்புகளின் ஆண்டவராக தன்னையே முழுமையாக நமக்கு கொடுத்து விடுகின்றார். அவரிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. தன்னை முழுமையாக நமக்கு கொடுத்து நற்கருணை வழியாக இதோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம் அனைவரையும் வழிநடத்துகின்ற, நம் அனைவரையும் அரவணைக்கின்ற, நம் அனைவரையும் அன்பு செய்கிற, நம் அனைவரும் ஆற்றலை பொழிகின்ற அன்பின் ஆண்டவராக, நற்கருணை நாதராக இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரோடும் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். பழைய ஏற்பட்ட உடன்படிக்கையை புதிய ஏற்பட்ட உடன்படிக்கை ஒன்றாக இணைத்து உடன்படிக்கையின் முழுமையாக நற்கருணையின் ஆண்டவராக நம் ஒவ்வொருவரோடும் நம்மை அன்பு செய்வதன் மூலமாக, நம்மை அரவணைப்பதன் மூலமாக, நம் மீது அருள்வதன் மூலமாக ஆண்டவர் இயேசு நற்கருணையின் ஆண்டவர், நற்செய்தியின் ஆண்டவர், நற்பண்புகளின் ஆண்டவர், நன்னெறியின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து உடன்படிக்கை செய்து கொண்டே இருக்கின்றார். நான் உங்கள் கடவுளாக இருக்கிறேன், நீங்கள் என் மக்களாக இருக்கிறீர்கள். இனி உங்களை நான் வேலையாட்கள் என்று அழைக்க மாட்டேன், கூலியாட்கள் என்று அழைக்க மாட்டேன், உங்களை நண்பர்கள் என்று அழைக்கின்றேன். அடிமை என்று அழைக்கவில்லை, நம்மை நண்பர்கள் என்றாரே. நிறைவாழ்வை பெற நம்மை முழுமையாக தன்னை கொடுத்து நம் அனைவரையும் ஒரே குடும்பமாக இருக்கின்ற நற்கருணையின் ஆண்டவராக நம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இயேசு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கின்றார். இந்த உடன்படிக்கை என்பது, நற்கருணை என்பது, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், ஆண்டவர் எனக்குள் இருக்கின்றார், ஆண்டவர் எனக்காக இருக்கின்றார் என்ற உண்மையை உறக்க பறைசாற்றுகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் நமக்குள் இருக்கின்றார், ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார் என்ற உண்மையை வெளிப்படுத்துவதுதான் இந்த நற்கருணை. இதுதான் உண்மையான உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? ஆண்டவர் நம்முள் இருக்கின்றார், நாம் ஆண்டவருக்குள் இருக்கின்றோமா? ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார், நாம் ஆண்டவருக்காக இருக்கின்றோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க நற்கருணைநாதர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். உடன்படிக்கை என்பது இருவரை உள்ளிருத்தியது. ஒருவர் மட்டும் உடன்படிக்கை செய்தால் அது உடன்படிக்கையாகாது, அது முழுமை பெறாது. ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்வது போல நாமும் ஆண்டவரோடு, நற்கருணை நாதரோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். என்னோடு இருக்கின்ற நாதரோடு நான் இருக்கின்றேனா? எனக்குள் இருக்கின்ற ஆண்டவரோடு நான் இருக்கின்றேனா? எனக்காக இருக்கின்ற ஆண்டவரோடு நான் ஆண்டவருக்காக இருக்கிறேன் என்று ஆராய்ந்து பார்க்க நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எனவே இந்த நாளில் நாம் இந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திருவையானது நம் ஒவ்வொருவரையும் நீங்கள் உங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார், ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கின்றார், ஆண்டவர் உங்களுக்காகவே இருக்கின்றார். எனவே நீங்களும் ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும், நீங்களும் ஆண்டவருக்காக இருக்க வேண்டும், நீங்களும் ஆண்டவரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி திருவையானது இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். பணி செய்வதற்காக அழைக்கப்பட்ட பணியாளர்கள், அருள் பொழிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் தான் குருக்கள். எனவே இந்த குருத்துவத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் இன்றைய தினம் பரிசாக கொடுக்கின்றார். மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பிற்கு விலையாக ஒவ்வொருவரையும் இன்றைய தினம் அழைக்கின்றது. இந்த குருக்கள் எங்கிருந்து வருகின்றார்கள்? சாதாரண குடும்பத்திலிருந்து வருகின்றார்கள். உங்களிடமிருந்து தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவேதான் நம்முடைய குடும்பத்தை எக்லேசியா டொமிசைல் குவாலிஃபைட்,
but he qualifies whom he calls என்று சொல்வார். ஆண்டவர் தகுதியுள்ளவர்களை தெரிந்து கொள்வது கிடையாது, மாறாக தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றார். அவருடைய அழைப்பினால்